ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். உத்தானபாத வம்சம். புரஞ்சனோ உபாக்கியானம். மைத்ரேயர் கூறியது. புகழ்பெற்ற பிருது புத்திரன் விஜிதாஸ்வன் சக்கரவர்த்தி ஆனான். எவரும் அறியாது மறைந்து கொள்ளக்கூடிய அந்தர்தான சக்தியை இந்திரனிடமிருந்து பெற்று அந்தர்தானன் என்ற சிறப்பு பெயரை அடைந்தான். அந்த அந்தர்தானன் நபஸ்வதி என்னும் மனைவியிடம் ஹவிர்தானன் என்ற புத்திரனை அடைந்தான். விதுரரே, ஹவிர்தானன் புத்திரன் பர்ஹிஷித்து என்ற அரசன் மிக்க பெருமை வாய்ந்தவன். கர்ம காண்டங்களிலும் யோகங்களிலும் வெகு சமர்த்தன். ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து யாகங்களை செய்து தேவதைகளை ஆராதித்த பெருமை இவருடையது ஆதலால் கிழக்கு நுனியாக பரப்பப்பெற்ற தர்பைகளால் பூமி முழுதுமே மூடப்பட்டது போல் ஆயிற்று. இதனால் இவருக்கு பிராச்சீன பர்ஹிசு என்றும் காரண பெயர் உண்டு. விதுரரே, அத்தியாத்ம மதத்துவ ஞானியும் பரம தயாலுவுமான நாரதர் கர்மத்தில் அழுந்திய மனமுடைய பிராச்சீன பர்ஹிசுக்கு ஞானோபதேசம் செய்யலானார். அரசே, கர்மத்தால் நீரடைய விரும்பும் ஸ்ரேயஸ்தான் என்ன? துக்க நிவൃத்தியும் சுக பிராப்தியும் தான் ஸ்ரேயஸ் எனப்படும். அது இதில் கிட்டாது. பிராச்சீன பர்ஹிசு கூறியது. மகிமை பொருந்திய முனிவரே, நான் கர்மங்களினால் பிளவுபட்ட புத்தி உடையவனாயிருப்பதால் அதினும் சிறந்ததை அறிந்து கொள்ளவில்லை. ஆகையால் கர்மங்களினின்று எதனால் விடுபடலாமோ அந்த தெளிவான ஞானத்தை எனக்கு உபதேசித்து அருளல் வேண்டும். நாரதர் கூறியது. பிரஜைகளை ஆளும் அரசே, இதோ இதோ பாரும். இந்த ஜீவ கூட்டங்களை பாரும். தயையில்லாமல் ஆயிரக்கணக்கில் உம்மால் யாகங்களில் கொல்லப்பட்ட பிராணிகள் இவை. இவை உமது கொடுமையை நினைத்து கொண்டு இறந்த பின் வரும் உம்மை இரும்பு போன்ற கொம்புகளால் குத்துவதற்கு மிகுந்த கோபத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. இவ்விஷயத்தில் உமக்கு அறிவுறுத்த பழைமையான இதிகாச கதையொன்று சொல்லப் போகிறேன். அது புரஞ்சனோ உபாக்கியாயம் எனப்படும். அதை கூறும் என்னிடம் கவனமாய் கேட்டு தெளிய வேண்டும். அரசே, மிகுந்த புகழ்பெற்ற பிரசித்தமான அரசன் ஒருவன் புரஞ்சனன் என்று இருந்தான். அறிய முடியாத நடத்தையுடைய ஒரு நண்பன் அவனுக்கு உண்டு. அவன் பெயர் அவிஜ்ஞாதன். பிரபு புரஞ்சனன் தனக்கு தகுந்த ராஜதானியை தேடிக்கொண்டு பூமியை சுற்றி வந்தான். தகுந்த இடத்தை அடையாமையால் மனக்கவலை மிக்கவன் போலானான். அவன் ஒரு சமயம் இமயமலையின் தென் சாரலில் 9 வாயில்களுடையதும் எல்லா லட்சணங்களும் பொருந்தியதுமான ஒரு புறத்தை கண்டான். அப்போது எதிர்பாராது தானாகவே அங்கு வந்த ஒரு உத்தம ஸ்திரீயையும் கண்டான். அவளை சூழ்ந்து 10 வேலையாட்கள் இருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 100 மனைவிகள். புரஞ்சனன் என்பதன் பொருள் தனது கர்மங்களால் புறமாகிய சரீரத்தை உற்பத்தி செய்விப்பதால் புரஞ்சனன் எனப்படுபவன் ஜீவன். எவனுடைய பெயரும் செயலும் தெரியாதோ அந்த ஈஸ்வரன் நண்பன். அல்லது ஜீவனை ஏவிக் கொண்டிருப்பதும் ஜீவன் அவனிடம் பரதந்திரனாயிருப்பதும் அனுபவ சித்தமாயிருப்பதால் விஜ்ஞாத சேஷ்டிதன் எனலும் ஆகும். இது ஸ்ரீ பாஷ்யத்தின் விளக்கம். புரஞ்சனன் கூறியது. தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவளே, சதி, அச்சம் கொண்டவளே, நீ யார்? யாருடைய பெண்? எங்கிருந்து வருகிறாய்? இந்த பட்டணத்துக்கருகில் எதை நாடுகிறாய்? எனக்கு கூறுவாய். நாரதர் கூறியது. அரசே, அந்த ஸ்திரீயும் அவ்வீரனைக் கண்டு மோகித்து புன்முறுவல் பூத்து கோழை போல் யாஜிக்கும் அவனை தன் இனிய மொழியால் மகிழ்வித்தாள். ஸ்திரீ கூறியது. புருஷ சிரேஷ்டரே, எமக்கோ பிறருக்கோ கோத்திரமும் பெயரும் எவரால் ஏற்பட்டதோ, எவர் எமக்கு கர்த்தாவோ அவரை நாங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளவில்லை. எங்களிடம் நன்மதிப்பு கொண்டவரே, இம்மனிதர்கள் எனது பணியாட்கள். இப்பெண்கள் எனது பணிப்பெண்கள். நான் தூங்கும் பொழுது விழித்திருந்து பட்டணத்தை காப்பது இந்த பாம்பு. சத்ருக்களை அடக்கி ஆள்பவரே, தெய்வத்தால் நீர் இங்கு வந்தீர். உமக்கு மங்களம் உண்டாகுக. நீர் எச்சிற்றின்பங்களை விரும்புகிறீரோ அவற்றை என் சுற்றத்தாருடன் நான் உமக்கு கூட்டி வைக்க முயல்வேன். நாரதர் கூறியது. அரசே,
இங்ஙனம் அவ்விருவரும் ஒருவருக்கொருவர் சங்கேதம் செய்து கொண்டு அப்பட்டணத்தில் புகுந்து 100 வருஷங்கள் இன்புற்று வாழ்ந்தனர். இங்ஙனம் படிப்படியாக கர்மங்களில் பற்று கொண்டவனும் ஆசைவாய்ப்பட்டவனும் ஏமாற்றம் அடைந்தவனும் அறிவை இழந்தவனுமான அவன் மனைவி எதை விரும்பினாலோ அதையே தானும் நாடினான். ராஜேந்திரா, இங்ஙனம் காமத்தால் கலங்கின சித்தம் உடையவனாய் அவளுடன் விளையாடி கொண்டிருக்கையில் அரை நொடி போல் அவனுடைய இளமை நீங்கிவிட்டது. அடக்கி வைக்கப்பட்ட பாம்பு எப்போது பட்டணத்தை விட்டு கிளம்பிற்றோ அப்போதே தொடர்ந்து பட்டணமும் அழிந்து பஞ்ச பூதங்களில் கலந்துவிட்டது. எல்லையற்றதும் கரை காண முடியாததுமான இருளில் மூழ்கி அறிவிழந்து ஸ்திரீ சங்கத்தால் கலங்கிய மனமுடைய இவன் புரஞ்சனன் பல ஆண்டுகள் துன்பத்தை அனுபவித்து மரண காலத்தில் அவளையே மனத்தில் கொண்டு பிறகு விதர்ப்ப நாட்டரசன் வீட்டில் சிறந்த பெண்ணாக பிறவியடைந்தான். யுத்தத்தில் மற்ற அரசர்களை ஜெயித்து பரபுரஞ்சயன் என்று பெயர் பெற்ற மலையத்வஜ பாண்டியன் வீரியத்தையே சுல்கமாக விரும்பிய அந்த வைதர்பியை மணந்து கொண்டான். அம்மனைவியிடத்தில் கருவிழியாலான ஒரு பெண்ணையும் அவளுக்கு இளையவர்களாக 7 புத்திரர்களையும் அவன் உண்டாக்கினான். அப்புத்திரர்கள் 7வரும் திராவிட நாட்டரசர்கள் ஆயினர். ராஜ ரிஷியான மலையத்வஜன் நாளடைவில் பூமியை மக்களுக்கு பிரித்து கொடுத்துவிட்டு ஸ்ரீ கிருஷ்ணனை ஆராதிப்பதற்காக குலாச்சலத்துக்குச் சென்றான். மயக்கும் பார்வையுடைய வைதர்பியும் மக்களையும் வீடுகளையும் விட்டு நிலவு சந்திரனை தொடர்வது போல் பாண்டிய ராஜனை தொடர்ந்தாள். மரவுரியுடுத்து விரதத்தால் இளைத்து கூந்தல் சடையாகி சாந்தமான தணலின் அடங்கிய ஜுவாலை போல் பர்த்தாவின் சமீபத்தில் பிரகாசித்தாள். ஒரு சமயம் ஸ்திராசனத்தில் அமர்ந்து மகா சமாதியில் ஆழ்ந்துவிட்ட பிரியமான பர்த்தாவுக்கு அவர் பிரம்மத்தில் கலந்துவிட்டதை உணராமல் முன்போல் பணிவிடை செய்தாள். பர்த்தாவை பூஜிக்கையில் அவர் பாதங்களில் சூடில்லாமல் இருக்க கண்டு தன் கூட்டத்தினின்று பிரிந்த பெண்மானை போல் சித்தம் கலங்கியவள் ஆனாள். பர்த்தாவின் பாதங்களில் விழுந்து கதறி கண்ணீரை பெருக்கினாள். கட்டைகளால் சிதையடுக்கி அதில் பர்த்தாவின் சரீரத்தை வைத்து தீயிட்டு அழுது கொண்டே அனுமானத்தில் மனம் கொண்டாள். பிரபுவே, அப்போது அங்கு முன் தெரிந்த ஒரு ஆத்ம ஞானியான பிராமண நண்பர் வந்து பிரியமான வார்த்தைகளால் அவளை தேற்றி அழுகின்ற அவளிடம் பின்வருமாறு கூறினார். பிராமணர் கூறியது: நண்பரே, என்னை அறியாவிட்டாலும் பூமியிலுள்ள போகத்தை விரும்பி நண்பனான என்னை விட்டு வந்த நீர் அறியப்படாத ஒரு நண்பரை முன் உடையவர் என்றாவது உம்மை பற்றி ஞாபகம் வருகிறதா? நீர் விதர்பராஜன் மகளும் அன்று, இந்த வீரர் உமது மித்திரரும் அன்று. 9 வாயிலுள்ள புரியில் எவளால் அடைக்கப்பட்டீரோ அந்த புரஞ்சனியின் பதியும் அன்று. முன் புருஷனாகவும் பின் பதிவிரதா ஸ்ரீயாகவும் உம்மை கருதியது இரண்டும் உண்மையன்று. இது என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மாயை. நாம் இருவரும் ஹம்சர்கள். நம்மிருவருடைய போக்கு என்னவென்பதை உற்று நோக்குவீர். உண்மையில் நானே நீர், நீர் வேறன்று. நீரே நான். இதை கண்டு கொள்வீர். ஞானிகள் நம்மிடை சிறிது பேதத்தை கூட ஒருபோதும் காண மாட்டார்கள். ஒரு புருஷன் ஒருவனே ஆகிய தன்னை கண்களாலும் நேராகவும் கண்ணாடியில் பிரதிபிம்பமாகவும் எப்படி இரண்டுபட்டதாக காண்பானோ அப்படிப்பட்டதுதான் நமக்குள் காணப்படும் பேதமும். இங்கனம் மானச ஹம்சன் பரமஹம்சனால் அறிவுறுத்த பெற்று தன் ஸ்வரூபத்தில் நிலைத்தவனாய் அதினின்று நழுவியதால் இழந்திருந்த நினைவை மீண்டும் பெற்றான். பர்ஹிஷ்மானே, ஆதி தேவனும் விஸ்வபாவனுமான பகவான் மறைந்து உறைவதில் பிரியமுள்ளவன். ஆகையால் இவ்வத்தியாத்ம தத்துவமும் உமக்கு மறைபொருளாகவே காட்டப்பட்டது. புருஷன் தன்னைத்தானே காண்பவனாயினும் பரம குருவான பகவானை தனது ஆத்மாவாக அறிந்து கொள்ளாமல் பிரகிருத்தியின் குணங்களில் எப்பொழுதும் பற்று கொள்கின்றானோ அப்பொழுது குணத்தில் பற்று கொண்ட அவன் தன் வசமின்றி கருமங்களை செய்கின்றான். வெள்ளையோ கருப்போ சிகப்போ கருமம் எப்படியோ அப்படி பிறவியை அடைகிறான். ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், ஆத்தியாத்மிகம் என்ற துக்கங்களில் ஒன்றாவது ஜீவனுக்கு இல்லாமல் முற்றும் நீங்கி போவதில்லை. நீங்குவதாய் தோன்றினாலும் அது அப்போதைக்கேற்பட்ட பரிகாரம். பெரிய பலுவை தலையில் சுமக்கும் ஒருவன் தோளில் மாற்றிக்கொள்வது எப்படியோ அப்படித்தான் எல்லா பரிகாரங்களும்.
பாவமற்றவனே, கர்மம் மட்டும் தனியே ஞானமில்லாமல் வேறு கர்மங்களுக்கும் பரிகாரமாக முற்றிலும் ஆகாது. ஏனெனில் கனவில் கனவு போல் இரண்டும் அவித்யைக்கு உட்பட்டிருப்பதால். உள்ளத்தில் உபாசிக்கப் பெற்ற பகவான் எப்பொழுது எவனை அனுகிரகிக்கின்றாரோ அப்பொழுதே அவன் உலகத்திலும் வேதத்திலும் ஏற்பட்ட ஆழ்ந்த பற்றை விடுகிறான். ஆகையால் பர்ஹிஷ்மானே, காதில் கேட்பர்க்கு இனியதாகவும் பரம்பொருளில் புகாததாயும் பரமார்த்தம் போல் பிரகாசிப்பதாயினும் அஞ்ஞான வடிவினதாயும் உள்ள கர்மங்களில் பரமார்த்தம் என்ற நோக்கம் கொள்ளாதீர். புகைமண்டிய புத்தியுடையவர்கள் வேதத்தை உள்ளபடி உணராதவர்களாய் அதை கர்ம பரம் என்று கூறுவர். எங்கு ஜனார்தனன் ஒருவனே தேவனோ அந்த ஆத்ம லோகத்தை அவர்கள் அறியமாட்டார்கள். எவன் கர்ம பலனை விடுகிறானோ, கர்மங்களையும் விடுகிறானோ, துவந்துவங்களினின்று அப்பொழுதே விடுபடுகிறான். எவன் வேதங்களையும் விடுகிறானோ, இடைவிடாத பக்தியை பகவானிடம் செய்கிறானோ, அவன் பிறவிக் கடலை கடக்கிறான், உலகில் பிறரையும் கடத்துவிக்கிறான். இது நாரத பக்தி சூத்திர வாக்கு. அறிவீனர்கள் வேதத்தின் அர்த்த வாதத்தில் பற்று உடையவராய், வேறு இல்லை என்று வாதம் செய்பவராய், ஆசை நிறைந்த மனத்தினராய், ஸ்வர்க்கத்தையே மேலாக கொண்டவராய், இன்ப நுகர்ச்சிக்காகவும் உயர் பதவிக்காகவும் ஜென்மத்தையே தொழிலின் பயனாக கொண்டதும் விசேஷமாய் விரிவான கிரியைகளை பற்றியதுமான பூ போன்ற வார்த்தைகளை இனிதாக தொடர்ந்து பேசுவார்கள். இது கீதாச்சாரியனின் வாக்கு. கிழக்கு நுனியாய் தர்பையை பூமண்டலம் முழுதும் நிரப்பி பல பிராணிகளை கொன்றதால் கர்வம் கொண்டு அடக்கமற்றவரான நீர் கர்மத்தையோ அதற்கு மேலானதையோ உணரவில்லை. பகவானுடைய பிரீத்தி எதனால் ஏற்படுமோ அதுவே கர்மம். பகவானிடத்தில் எதனால் புத்தி நிலைபெறுமோ அதுவே வித்யை. பிராச்சீன பர்ஹிசு கூறியது. பிரம்மஸ்வரூபியே, தேவரீர் கூறியது கேட்டு ஆராயப்பட்டது. எனக்கு உபதேசித்த உபாத்தியாயர்கள் இதை அறியாதவர்கள் என எண்ணுகிறேன். அறிந்திருந்தால் கூறியிருக்க மாட்டார்களா? மைத்ரேயர் கூறியது. பாகவத முக்கியரான நாரதர் மீண்டும் தெளிவுற ஜீவேஸ்வர ரூபத்தை ஸ்வரூபத்தையும் விளங்க வைத்து அவரிடம் விடை பெற்று அங்கிருந்து சித்தலோகம் சென்றார். தவம் செய்வார் தன் கருமம் செய்வார், மற்றெல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. இது திருக்குறள். கதை கேட்ட பிராச்சீன பர்ஹிசு புத்திரர்கள் வந்ததும் தவத்திற்கு போக எண்ணினார். நாரதர், அதோ ஒரு மான் ஓடுகிறது பாருங்கள், செந்நாய்கள் துரத்துகின்றன, ஒரு வேடன் கொல்ல பார்க்கிறான் என்றார். மான் எங்கே என்றார். நீர்தான் என்றார் நாரதர். வைராக்கியம் பிறந்தது. ராஜ ரிஷியான பிராச்சீன பர்ஹிசு பிரஜைகளை போற்றி காப்பதற்கு தன் புத்திரர்களை நியமித்துவிட்டு தவம் செய்வதற்கு கபிலாசிரமம் சென்றார். வீரனான பிராச்சீன பர்ஹிசு ஒருமைப்பட்ட மனத்தினராய் பற்றை ஒழித்து அங்கு கோவிந்தனுடைய சரண கமலங்களை இடைவிடாது தியானித்து அவரிடம் இரண்டர கலந்தார். விதுரர் கூறியது. பிரம்மஸ்வரூபியே, நீங்கள் குறிப்பிட்ட பிராச்சீன பர்ஹிசின் புத்திரர்கள் ருத்ர கீதையினால் ஹரியை சந்தோஷப்படுத்தி சித்தி அடைந்தார்கள் என்று கேள்விப்பட்டுள்ளோம். அது எவ்வகைத்து? மைத்ரேயர் கூறியது. பிரச்சேதசர்கள் என்ற பிதாவின் கட்டளைப்படி தவம் செய்கையில் சமுத்திர மத்தியில் ருத்ரன் உபதேசித்த ஜப யஜ்ஞமாகிற தவத்தால் புரஞ்சனனாகிய பகவானை சந்தோஷப்படுத்தினர். பகவத் அனுகிரகத்தை பெற்று பிரம்மாவின் உத்தரவுபடி மாரிஷா என்ற பெண்ணை மணந்தனர். அவளிடத்தில் மகாதேவனை அவமதித்த குற்றத்தினால் பிரம்ம குமாரனான தக்ஷன் வந்து பிறந்தான். பின் பிரச்சேதசர்கள் விவேகம் உதித்தவர்களாய் பகவான் அதோக்ஷஜர் அருளிய மொழிகளை நினைவில் கொண்டு புத்திரனிடத்தில் மனைவியை விட்டுவிட்டு வீட்டிலிருந்து வெளிக்கிளம்பினர். குறிப்பு: இது தக்ஷனுடைய இரண்டாவது ஜென்மம். பின்பு பிரச்சேதசர்கள் சத்ர யாகம் செய்தனர். அதில்தான் நாரதர் துருவ சரித்திரம் கதை சொன்னார். பிராணன் மனது வாக்கு திருஷ்டி இவைகளை அடக்கி ஆச்சன ஜெயம் பெற்று நேராக நிமிர்ந்து சாந்தமாக அமைந்த உடல்களுடன் நிர்குண பரபிரம்மத்தில் நிலைத்த மனத்தினராய் வீற்றிருந்த அவர்களை தேவர்களும் அசுரர்களும் வணங்கும் நாரத மகரிஷி கண்டார். நாரதர் கூறியது. ஒரு மரத்தின் வேரில் நீர் வார்த்தால் அடிமரம் கிளை கொப்பு எல்லாம் திருப்தி அடைவது போலும் பிராணனை ஆகாரத்தால் திருப்தி செய்வித்தால்
இந்திரியங்கள் திருப்தி அடைவது போலும் அச்சுத பூஜையால் அனைவருடைய பூஜையும் செய்தது ஆகிறது. எல்லா உயிர்களிடத்தும் தயையாலும் எது கிடைத்ததோ அதனால் திருப்தியாலும் இந்திரியங்களின் அடக்கத்தாலும் ஜனார்தனருடைய அருள் விரைவில் ஏற்படும். எவர்கள் கல்வி, செல்வம், குலம், தொழில் இவை மூலம் ஏற்பட்ட கர்வத்தினால் எளியோரான சாதுக்களுக்கு தீமை இழைக்கின்றனரோ அப்படிப்பட்ட மதியீனர்கள் செய்யும் பூஜையை பகவான் ஏற்பதில்லை. ஆத்மாவையே தனமாக உடையவர்களும் வேறு தனம் இல்லாதவர்களுமான சாதுக்களின் பிரியரான பகவான் சிறந்த ரசிகர், பக்தி ரசத்தையே போற்றுபவர். மைத்ரேயர் கூறியது: அரசே, பிரம்மகுமாரரான நாரத முனிவர் இவ்விதம் பகவானுடைய பெருமையையும் மற்றும் பகவானுடைய கதைகளையும் பிரச்சேதசர்களுக்கு சொல்லிவிட்டு பிரம்மலோகம் சென்றார். பிரச்சேதசர்களும் உலகின் பாவத்தை பரிகரிக்கும் பகவானுடைய கீர்த்தியை அவர் திருவாய் மலர்ந்தருளக் கேட்டு ஹரிச்சரண தியானத்தால் பரமபதம் எய்தினர். ஸ்ரீ சுகர் கூறியது: அரச சிரேஷ்டரே, இங்கனம் மனு புத்திரரான உத்தான பாதரின் வம்ச வரலாறு உமக்கு வர்ணிக்கப்பட்டது. இனி பிரியவிரதருடைய வம்சத்தை பற்றி தெரிந்து கொள்ளும். பகவத் சம்வாதமான சத்கதையை மைத்ரேயர் இவ்வாறு வர்ணிக்க கேட்ட விதுரர் பக்தி பெருகால் கண்ணீர் பெருக மனம் கசிந்து தலையால் முனிவரின் சரணங்களையும் ஹிருதயத்தால் ஹரியின் சரணங்களையும் தரித்தார். உத்தான பாத வம்ச வரலாறு முற்றிற்று. இங்கனம் பரமஹம்சரான வியாச புத்திரர் உபதேசித்ததும் 18,000 ஸ்லோகங்கள் அடங்கியதும் ஹயக்ரீவ பிரம்ம வித்யை எனப்படுவதுமான ஸ்ரீமத் பாகவத மகா புராணத்தில் 4வது ஸ்கந்தம் முற்றும்.